தமிழ்நாடு மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கையை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். அதில் மின்சாரத்துறைக்கு ஒட்டுமொத்தமாக 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2001 முதல் 2006 வரையிலான காலத்தில் 8,355 ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை அடுத்த 5 ஆண்டுகளில் 35,463 ரூபாயாக அதிகரித்ததாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் 2011 முதல் 2016 வரையிலான காலத்தில் 1,92,971 ரூபாய் வரவு இருந்த நிலையில் 56,361 ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 முதல் 2021 வரை 3,20,140 ரூபாய் வரவு மற்றும் 3,78,674 ரூபாய் செலவு இருந்த நிலையில் வருவாய் பற்றாக்குறை 58,534 ரூபாயாக அதிகரித்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் மட்டும் மின்சாரத்துறையின் வரவு 4,97,000 கோடியாக இருந்த நிலையில் செலவு 5,32,000 கோடியாக அதிகரித்ததால் சுமார் 34,447 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.